இயேசு கிறிஸ்துவின் வியாகுலம். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். பிதாவே, உமக்கு சித்தமானால். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். இந்த சம்பவம் மற்ற சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுவதற்காக ஒலிவ மலைக்கு போகிறார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போகிறார்கள். யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்காக அவரை விட்டு பிரிந்து போய்விடுகிறான். ஆகையினால் இப்போது இயேசு கிறிஸ்துவோடு கூட 11 சீஷர்கள் மாத்திரமே போகிறார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இதுவரையிலும் கூடவே இருந்தவர்கள். அவருக்கு இதுவரையிலும் பல பாடுகளும் சோதனைகளும் ஏற்பட்ட போது இவர்கள் அவர் கூடவே இருந்திருக்கிறார்கள். இதுவரையிலும் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போய்விடவில்லை. இயேசு கிறிஸ்து தமது வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போகிறார். இங்கு தனிமையில் அவர் ஜெபம் பண்ணுவது வழக்கம். நாமும் இயேசு கிறிஸ்துவை போல இது போன்ற தனிமையான இடங்களுக்கு சென்று ஜெபம் பண்ண வேண்டும். தம்மோடு கூட வந்திருக்கும் சீஷர்களை ஜெபம் பண்ணுமாறு இயேசு கிறிஸ்து உற்சாகப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கும் சீஷர்களுக்கும் பல சோதனைகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை இவர்கள் வெகு விரைவில் சந்திக்கப் போகிறார்கள். இதில் இருந்து இவர்கள் விடுபட முடியாது. ஆயினும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு கூறுகிறார். சோதனைக்கு உட்பட்டு பாவத்தில் விழுந்து விடாதவாறு எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோதனைகள் வரும். ஆயினும் சோதனையின் முடிவில் நாம் பாவத்தில் விழுந்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை ஜெபம் பண்ணுமாறு கூறிவிட்டு அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறார். மற்ற சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்து முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணியதாக எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவே, உமக்கு சித்தமானால் பாடுகளை அனுபவிக்கும் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். பிதாவின் சித்தம் என்ன என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். மனுஷகுமாரன் பாடுகளை அனுபவித்து கல்வாரி சிலுவையில் மரிக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். இந்த பாத்திரம் தம்மை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினாலும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று கூறி ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய மனுஷீகத்தின் அம்சத்தின் சித்தத்தின்படி அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படியே ஆக வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் ஜெபம். வானத்தில் இருந்து ஒரு தூதன். அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். மற்ற சுவிசேஷங்களில் எழுதப்படாத சில விசேஷித்த சம்பவங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மிகவும் பாரத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்துகிறான். தம்முடைய பாடுகளுக்கு இயேசு கிறிஸ்து இன்னும் தம்மை ஒப்புக் கொடுக்கவில்லை. ஆயினும் இயேசு கிறிஸ்து மிகவும் வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணுவது அவர் தமது பாடுகளை அனுபவிப்பதற்கு இணையானதாக இருக்கிறது. ஆகையினால் இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்துவதற்காக வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றுகிறான். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய தோள்களின் மீது தேவன் சில பாரமான சுமைகளை சுமத்தும் போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய நிலைமையை பிறரிடம் பரிதாபமாக கூறி புலம்பிக் கொட்டி கொண்டிருக்க கூடாது. தேவனுக்கு சித்தமான காரியம் நம்முடைய ஜீவியத்தில் நடைபெற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். தமக்கு சித்தமான பாரத்தை
தேவன் நம்மீது சுமத்தும் போது அதை பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது வானத்தில் இருந்து தோன்றிய தூதன் அவரை பலப்படுத்துகிறான். இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொண்டால் ஒரு லேகியோனுக்கும் அதிகமான தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்வார்கள். அவருடைய பாடுகளில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் அவரை விடுதலை பண்ணுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய பாடுகளில் இருந்து தம்மை விடுதலை பண்ணுவதற்கு வானத்தில் இருந்து தோன்றிய தூதனை பயன்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக தமக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் பாடுகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்ள தம்மை பலப்படுத்துவதற்கு அந்த தூதனை பயன்படுத்துகிறார். வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினான். இயேசு கிறிஸ்து மிகுந்த வியாகுலம் அடைந்தார். தேவதூதன் ஒருவன் அவரை பலப்படுத்தினான். அவருடைய வியாகுலத்தையும் இரத்த வியர்வையையும் அவருடைய மானிட பலத்தினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சாத்தானும் அவருடைய பிசாசுகளும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மறிக்க விடாதவாறு வதைக்கிறார்கள். தோட்டத்திலேயே அவரை கொன்று போட வேண்டும் என்று பிரச்சனையை எழுப்புகிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்க வேண்டும். இதற்காகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். மனுக்குலத்தின் ரட்சிப்பின் திட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்காமல் வேறு ஏதாவது ஒரு வழியில் மரித்து போனால் அவருடைய சித்தம் நிறைவேறாது. ஆகையினால் சாத்தான் இயேசுவை வேறு ஏதாவது வழியில் கொல்லுவதற்கு முயற்சி பண்ணுகிறான். இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்தார். மனுஷருடைய பாவங்களை மன்னிக்கும் கிரயமாக தமது திரு இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்துகிறார். இரத்தத்தின் பெருந்துளை. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. இயேசு கிறிஸ்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய பாடுகளும் வேதனைகளும் துக்கமும் அதிகரிக்கிறது. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணுகிறார். நாம் எல்லா வேளைகளிலும் ஜெபம் பண்ண வேண்டும். அதிலும் சிறப்பாக நாம் வேதனைகளையும் துக்கங்களையும் அனுபவிக்கும் போது நாம் விசேஷித்த ஜெபம் ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய துக்கம் அதிகரிக்கும் போது நம்முடைய ஜெபமும் அதிக ஊக்கமாக இருக்க வேண்டும். அடிக்கடி ஜெபம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து வியாகுலப்பட்டு ஊக்கத்தோட ஜெபம் பண்ணுகிற போது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வியர்வை இரத்தத்தின் துளிகளோடு ஒப்பிட்டு கூறப்பட்டிருக்கிறதா அல்லது அவருடைய வேர்வையில் உண்மையான இரத்தம் கலந்திருக்கிறதா என்று வேத பண்டிதர்கள் பலவிதமாக வியாக்கியானம் கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வியர்வையில் இரத்தம் கலந்திருக்கும் என்றால் அந்த வேர்வை சிகப்பு நிறத்தில் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபிக்கும் போது அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவமும் ஜெபத்தில் பங்கு பெறுகிறது. அவருடைய இரத்த நாளங்களும் நரம்பு மண்டலமும் திசுக்களும் அணுக்களும் அவரோடு கூட ஜெபத்தில் பங்கு பெறுகிறது. இதுவே அவருடைய ஆத்மாவின் வியாகுலமாகும். இயேசு கிறிஸ்து மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். வியாகுலப்படுதல் என்பதன் கிரேக்க வார்த்தை அகோனியா என்பதாகும். இதற்கு போராடுதல், முரண்படுதல் என்று பொருள். இந்த வார்த்தை அகோன் என்னும் கிரேக்க சொல்லில் இருந்து வந்திருக்கிறது. இதற்கு கூடும் இடம் என்று பொருள். விளையாட்டு மைதானம், போட்டிகள் நடைபெறும் இடம், வெற்றி பெற வேண்டிய இடம், எல்லா தடைகளையும் வென்று ஜெயம் பெற வேண்டிய இடம் என்று இதற்கு பொருள் கூறலாம். விசுவாசிகள் சுவிசேஷ ஊழியம் செய்வது ஒரு போராட்டமான காரியம். பல பிரச்சனைகள் வரலாம். இருந்தாலும் முடிவில் கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் தமது ஜீவனுக்கும் மரணத்திற்கும் இடையே போராடி கொண்டிருக்கிறார். அது சாதாரணமான ஜெப அனுபவம் அல்ல, போராடும் அனுபவம். இதனால் அவருக்கு மிகுந்த வியாகுலம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவனுடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இயேசு கிறிஸ்துவின் வியாகுலம் மிகவும் அதிகமாக இருந்தது. ஆகையினால் அவருடைய வேர்வை சுரப்புகளில் இரத்தம் புகுந்து அவருடைய சரீரத்தில் இருந்து சிவப்பு நிறத்தில் இரத்தம் கலந்த வியர்வை வடிந்தது. மருத்துவ ரீதியாக இவ்வாறு நடைபெறும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் தூக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு
நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய சீஷர்கள் நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இவர்களும் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆனால் இவர்களோ ஜெபம் பண்ண வேண்டிய தங்களுடைய கடமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்களுடைய மாம்சத்தினால் ஆளுகை செய்யப்பட்டு நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் தூக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறார்கள் என்று இந்த சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மிகுந்த துக்கத்தோடு இருக்கும்போது சீஷர்களோ தூக்கத்தில் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன என்று கேட்டு அவர்களிடம் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கூறுகிறார். நாம் சோதனைக்கு உட்படும் போது ஜெபத்தில் அசதியாக இராமல் நாம் எழுந்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். சோதனை வழியாக கடந்து போகும் வேளையில் கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தை மற்ற சுவிசேஷங்களில் வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு சோதனை வரலாம். நமது ஆவி பலம் உள்ளதுதான். ஆனாலும் நமது சரீரமோ பலவீனமானது. ஆகையினால் நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும்.